இதை நனைக்கவோ உலர்த்தவோ வெட்டவோ எரிக்கவோ முடியாது. என்றுமே எங்கும் நிறைந்ததாய் சாஸ்வதமாய் நிலைத்திருப்பது. ஹரியோம். இந்த பாடலில் சென்ற பாடலின் தொடர்ச்சி தொடர்கிறது. ஆத்மாவை நனைக்கவோ உலர்த்தவோ வெட்டவோ எரிக்கவே முடியாது. ஏனென்றால் 5 பண்புகளை கூறுகின்றார். 1, என்றும் இருப்பது. 2வது, என்றும் எங்கும் இருப்பது. 3வது, என்றும் எங்கும் நிறைந்ததாய் இருப்பது. 4வது, என்றும் எங்கும் நிறைந்து சாஸ்வதமாய் இருப்பது. 5வது, என்றும் எங்கும் நிறைந்தும் சாஸ்வதமாயும் நிலைத்து இருப்பது. இந்த ஆத்மா இவ்வாறாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? எங்கும் இருக்கிறது. நாம் புரிந்து கொள்வதற்காக நம் தேகத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தேகம் எப்பொழுது தோன்றியதோ அன்றிலிருந்து இன்று வரை சாஸ்வதமாய் இந்த தேகம் முழுவதும் நிறைந்து என்றும் நிலைத்திருக்கிறது, மரண தருவாயில் வரையிலும். ஆக தேகத்திற்கு பிறப்பு, தேகத்திற்கு இறப்பு. இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆத்மாவானது நம்மில் இவ்வாறாக உள்ளது. எப்படி இருக்கிறது, அது நாம் எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கும் பொழுதுதான் சாட்சி மாத்திரமாய் சாட்சி பாவத்தோடு அது இருக்கிறது. இந்த உடலுக்கு நோய் வந்தாலும் ஆத்மா பாதிப்பதில்லை. மனம் சங்கடத்தில் ஆழ்ந்து விட்டாலும் ஆத்மா பாதிப்பதில்லை. புத்தி குழப்பத்தில் சிக்கி தவித்தாலும் ஆத்மா பாதிப்பதில்லை. அது இந்த உடலில் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் ஏதோடும் ஒட்டாமல் விலகி சாட்சியாய் இருக்கிறது. எவன் ஒருவன் ஆன்மீக சாதனையில் நான் இந்த தேகமல்ல, நான் இந்த மனமல்ல, நான் இந்த புத்தி அல்ல, இதையெல்லாம் கடந்து சாட்சியாய் இருக்கின்ற ஆத்மாதான் நான் என்பதை ஆன்மீக சாதனையால் அறிந்து கொண்டானோ அவனுக்கு இங்கே பகவான் கூறுவது அத்தனையும் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வான். அவனால் மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தயாரா? ஹரியோம்.